ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய மாதத்திலே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். டிசம்பர் மாதத்திலே உடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிறோம். உங்களுடைய பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சி அடைய காத்திருக்கிறோம். அற்புதங்கள் நிகழ காத்திருக்கிறோம். இது ஒரு அதிசயத்தின் மாதம், இது ஒரு அற்புதத்தின் மாதம். தேவனுடைய குமாரன் வெளிப்பட்ட ஒரு மாதம். விசேஷமான இந்த மாதத்திலே அநேகருடைய இல்லங்களிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீராங்க, அதிசயங்களை செய்வீராக. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட இந்த காலை ஜெபத்திலே உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு குறையும் இல்லாதபடி கிருபையாய் காத்துக்கொள்ளும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொல்லியிருக்கிறீர் அல்லவா? சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான். நான் அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் நிலைத்திருந்து நீடித்த நாட்களை கொடுத்து அவனை நிலைத்திருக்க பண்ணுவேன், திருப்தி ஆக்குவேன் என்னுடைய வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்க போகிற செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி மோசே எப்படி எதிர்கொண்டவர்களுக்கு முன்பாக நின்றானோ, ரெவிதீமில் மலை உச்சியில கரங்களை உயர்த்தி ஜீவன் போகிற சூழலில், வேதனையில, ஆபத்து சமயத்தில், தன் பிள்ளைகளுக்கு ஆபத்து, தன் மனைவிக்கு ஆபத்து, தன்னை நம்பி வந்த மக்களுக்கு ஆபத்து என்ற ஒரு நிலையில கரங்களை உயர்த்தி ஜெபித்த போது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் உள்ளத்தில் அநேக விசாரங்கள் உண்டு, அநேக வேதனைகள் உண்டு,
அநேக வியாதிகள் உண்டு, அநேக பலவீனங்கள் உண்டு, அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக துன்பங்கள் உண்டு, அநேக வாதைகள் உண்டு. உடல் உறுப்புகளிலே பாதிப்புகள் உண்டு, மனதளவிலே சஞ்சலங்கள் உண்டு. அவற்றுக்கு ஒரே மருந்து என் இயேசுவால் மாத்திரமே. அவராலே கூடாத காரியம், என் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் கூடும். உம்மை நோக்கி பார்க்கிறோம், என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னீரல்லவா? உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன. அவர் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். உம்மை நம்புகிறோம் கர்த்தாவே, கர்த்தாவே உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாதத்திலே வாழ்த்துதலோடு கூட துவங்குகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது திரு முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். வாழ்க்கையில சமாதானம் தான் மிக மிக முக்கியம். அது இருந்தால் போதும், இல்லை வேறு எதுவும் வேணாம். அந்த சமாதானத்தின் காரணராகிய இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தேன்னு சொன்னவர். உள்ளத்திலே, மனதிலே, சரீரத்திலே, குடும்பத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கு ஒருவேளை நேற்று எப்பொழுதும் நம்ம சண்டே உடைய பாடத்தையும் சிஎஸ்ஐயில் வருகிற இந்த சண்டே பாடத்தை நான் வைத்து உங்களோடு கூட பேசுவது வழக்கம். இந்த வாரம் மரியாளை குறித்து, மரியாள் இயேசு கிறிஸ்துவின் தாயாரை குறித்து நாம தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுவும் நேற்று டெக்ஸ்ட் என்னன்னா, மரியாளின் கீதம், மேக்னிஃபெக்டன் மேரி என்று சொல்லப்படுகிற அந்த மரியாளின் பாடலை தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் மரியாளை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிக்கான சில காரியங்கள் நாம் புரிந்து வைத்து கொண்டால்தான் அந்த மரியாளின் பாடலும் நமக்கு புரிய வரும். மரியாளுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில தகவல்கள், ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் ரொம்ப தேடுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நிறைய தேடுவீங்க, நிறைய தேடி வாசிப்பீங்க, நிறைய தேடுவீங்க என்று சொன்னால், நீங்கள் மரியாளுடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பாருங்கள். ஆனால் பைபிளில் நமக்கு நிறைய ஹிஸ்ட்ரி மரியாளை பற்றி கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாசரேத் ஊர் சேர்ந்த தான் மரியாள். எந்த ஊர்? நாசரேத் என்றும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அப்பா அம்மா பற்றிய குறிப்புகள் காணப்படவில்லை. ஆனால் அந்த ஊரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே, இயேசு கிறிஸ்து கொஞ்சம் ஊழியம் ஸ்டார்ட் பண்ண பொழுதே அவர் சொன்ன வார்த்தை நமக்கு நினைவு இருக்கிறது. நாசரேத்து ஊரிலிருந்து ஏதாவது நன்மை வருமா அப்படின்னு பார்த்தா, இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் நாசரேத்து ஊர் என்பது ஒரு கேவலமான கேளிக்கை விடுதிகள் நிறைந்த ஒரு ஊர் என்று அறியப்படுகிறது. இந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு கேளிக்கை விடுதிகளோ, கேவலமான அல்லது மக்கள் ஒரு மாதிரி சுயாதீனமாக ரொம்ப வாழ்ந்த, கல்ச்சர்டு என்று சொல்ல போனால், என்ன வார்த்தை வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த ஒரு பெண் தான் மரியாள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, சிலர் ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருடைய பிரமாணங்களை கைக்கொண்டு பயபக்தியாய், ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு வாழ்ந்த ஒரு யூத கோத்திரத்தில் பிறந்த, தாவீதின் வம்சத்தில் வளர்ந்த வருகிற ஒரு பெண்ணாக இந்த மரியாள் இருந்தாள். அந்த மரியாள்
கிட்டத்தட்ட ஒரு 12லிருந்து 13லிருந்து அவளுடைய வயது இப்பொழுது கர்த்தர் சந்திக்கிற வயதாக இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ்ல இருந்து நம்ம கணக்கிட்டு கொள்ளலாம். 13 இயர்ஸ்ல தேவதூதன் காப்ரியேல் மரியாளிடத்தில் வந்து அவள் சொன்ன வார்த்தையெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும். மரியாளிடத்தில் வந்து வீட்டிலே கிருபை பெற்றவளே, லூக் சாப்டர் 1 verse 28, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவள் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். 30, தேவதூதன் அவளை பார்த்து நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்னென்றைக்கும் அரசாள்வார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தாராகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்காக கடுவது. அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டான். இதுதான் ஏர்லியர் ஸ்டேஜில் மரியாதை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஃப்ரம் 13 வயசுல அவர் வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது, அப்படிதான் இங்கே போடப்பட்டிருக்குது. அவர் இருக்கும்போது தேவதூதன் வந்து அவளுக்கு இந்த சங்கதியை சொல்லுகிறான். அவளும் பயப்படுகிறார். முதலாவது நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மளை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதுதான் முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரெண்டாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, மரியாள் இதை எப்படி அக்செப்ட் பண்ணா அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது கொஞ்சம் எல்லாராலும் முடியாது, நிச்சயமாக முடியாது. இப்படி ஒரு கன்செப்ஷன், அதாவது இப்படி ஒரு பிள்ளை பேர். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவள் ஏற்கனவே அவனுடைய இனத்தாராகிய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நியமித்த ஒரு வருஷத்துல அவங்க திருமணம் முடித்தாக்க வேண்டும். ஸோ அவ கல்யாணத்துக்காக அந்த மரியாள் ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிறாங்க. மனதில் 1000 கனவுகளோடு கூட தன் கணவனாக போகிற யோசேப்போடு கூட வாழப்போகிற அந்த நாட்களை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படி ஒரு கர்ப்பம் அல்லது இப்படி ஒரு பேரு கிடைக்கும்னா அதை யாரு எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இல்ல அது ஒருவேளை இந்த கன்செப்ஷன் பத்தி, அதாவது இந்த கர்ப்பத்தை குறித்து மக்கள் என்ன பேசுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கொள்ளனா, இப்போ மரியாள் கர்ப்பம் தரித்து விட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு 3 மாசம் இருந்திருக்கலாம். அதன் பிறகு தேவதூதன் சொன்னபடியே அடுத்த 3 மாசம் எங்க இருந்தாங்களாம்? எலிசபெத் வீட்டில் போய் இருந்தாங்க. அதான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. 57ஆம் வசனம், எலிசபெத் பிரசவ காலம் நிறைவேறின அதுக்கு முந்தி 56ஆம் வசனம், மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவனோடு கூட இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனார். அப்போ
ஒரு 3 மாசத்து வரைக்கும் ஒருவேளை தான் வீட்டில் இருந்துட்டு ஒருவேளை அடுத்த 3 மாசம் மலை தேசத்துக்கு போய் எலிசபெத்தோடு இருந்து திரும்பி வரும் பொழுது அவங்க வீட்டில் பெற்றோர்கள், உறவின் மக்கள் மற்றும் யோசேப்பின் குடும்பத்தார்கள், தெருவில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஏன்னா வரும்பொழுது 6 மாசம்னா அவ பிரெக்னென்ட்டோட கண்டிப்பாக நல்ல வயிறு பெரிதா அவ வந்திருக்க வேண்டும். அப்படி வரும்போது அவருடைய நிலைமை என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாகவே இது நம்மளால கிரகிக்க முடியாத, யோசிக்க முடியாத பல துன்பங்களையும் வேதனைகளையும் மரியாள் மன அளவிலே அனுபவித்திருக்க வேண்டும். ஆனாலும் இதுல ஒரு பெரிய உள்ளுக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, இது கர்த்தர் திடீரென்று வந்து இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இப்படி ஒரு பிள்ளை பிறக்கும் என்று சொல்லும் பொழுது அதை முழு மனதோடு நிச்சயித்து அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம்ல, விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் உலகத்துல எவருக்குமே வராது. என்டையர் பைபிளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, என்டையர் பைபிள்ல. அதனால தான் மரியாளை போல ஒருவரும் இல்லை என்று நம்ம ஆணித்தரமா சொல்ல முடியும். ரெபேக்காளுக்கு பிறகு பெண்களிலே மரியாளை போல ஒருவரும் இல்லை என்று தான் நம்ம சொல்லணும். நீ வேணா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களால விளக்கம் கொடுக்க முடிஞ்சா என்னால் நீங்க எனக்கு எழுதி அனுப்புங்க. மரியாளை போல இப்படி ஒரு பெண்மணி உலகத்தில் இருக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ என்னால் யோசிக்க முடியல. அதன் பிறகு அவளை பற்றி நான் பார்த்தேன்னா, அவளுடைய ஹிஸ்டரி நம்ம பார்க்கணும்னு பார்த்தோம்னா, அவளுடைய பாடல் அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மரியாள் பாடல் பாடுறாங்க. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆத்துமா, அதை ரவுண்ட் போடுங்க. என் ஆவி, அதற்கு ரவுண்ட் போடுங்க. என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனத்திற்கும் பழைய ஏற்பாட்டிலிருந்து ரெஃபரன்ஸ் இருக்கு. நீங்க கன்கார்டன்ஸ் வச்சிருந்துப்பீங்கன்னா அதுதான் நான் உங்களுக்கு பைபிள் நல்லா வாசிக்கணும்னு சொல்வேன். ஏன்னா பைபிள் வாசிக்க அதை தியானிக்க தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜீவனோடு கூட வாழ முடியும். நீடித்த ஆயுசு நாட்களோடு வாழ முடியும். நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்ல முடியும். பைபிளை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அது மாத்திரமல்ல, பைபிளை வாசிக்கிறவங்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்கள் உண்டு. எப்படிங்க சொல்றீங்க? சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பிளஸட், பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இந்த எல்லா வார்த்தைகளும் அடுத்த வசனம் பாருங்க. தாழ்மை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருடைய பயந்தவர்களுக்கு தலைமுறை உள்ளது. தம்முடைய புயத்தின் பராக்கிரமம் செய்தார். இருதை சென்று அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி தரித்திரம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். இது அன்னாளின் ஜெபம். இங்க ஃபர்ஸ்ட் 47, 48 நீங்க சங்கீதங்களில வாசிக்கலாம். அதே போல அன்னாளின் ஜெபம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தா அதுல உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் இந்த அம்மா நினைவுக்கு வருகிறது. ஒரு சின்ன 12-13 இயர்ஸ் ஒரு சின்ன கேர்ளு வேதத்தை அவ்வளவு ஆழமா படிச்சிருப்பாங்கன்னா அவங்க பெற்றோர்களை நான் பேரு தெரியாத அந்த பெற்றோர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். அந்த பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண் பிள்ளை படிக்கக்கூடாது என்று நினைக்கின்ற காலத்துல ஒருவேளை அவங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் வேதாகமத்தையும் தோராவையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருந்தா இந்த சின்ன பெண் இந்த அழகான ஒரு பாடலை
இந்த பாடி இருக்க முடியும். அதுவும் கூட இந்த வேதனையின் மத்தியில ஒருவேளை மனதுல குழப்பத்தின் மத்தியில திருமணம் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது இல்ல. இவ்வளவு பெரிய டவுட்டு தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். வாழ்க்கையில எனக்கு திருமணம் ஆகுமா? நான் நிச்சயம் பண்ணியிருக்கோம், அது நிறைவேறுமா? நான் நிச்சயம் பண்ண இடத்து நல்ல இடமா? அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா? அந்த கணவன் ஏற்றுக்கொள்வானா? அந்த கணவன் நல்ல சுபாவம் உள்ளவனா? என்று கலங்குகிற நிறைய பெற்றோர் உண்டு. நான் பெற்றோர்களுக்கு சொல்கிற காரியம் என்ன, நீங்க வேதத்தை நல்லா நேசிங்க, வாசிங்க. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கற்றுக் கொடுப்பார். உன் பிள்ளைகளையும் திருமறையில நல்ல ஒரு ஸ்டூடெண்டாக அவர் மாற்றுவார். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். இன்னைக்கு இவ்வளவுதான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போறேன். வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நம்ம கொஞ்ச நேரமாவது தினந்தோறும் வேதத்தை தியானிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப எளிமையா போகணும்னா போகுது. ஏன்னா நம்ம காலையில இந்த 1/2 மணி நேரம் ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு சின்ன சாப்டராவது எடுத்து நம்ம தியானிக்கிறோம். இல்ல, ஆவியானவர் அந்த உதவியை நமக்கு செய்திருக்கிறார். யார் இந்த மரியாள்? அவருடைய அப்பா அம்மா யாரு? அவங்க எவ்வளவு பயபக்தி உள்ள ஒரு தகப்பன் தாய். தன் மகளை எவ்வளவு பயபக்தியோடு கூட வளர்த்துருக்குறாங்க. அப்படி வளர்த்தனால தான் நசரேத்திலே எந்த பெண் நல்ல பெண்ணுனா அது மரியாளுன்னு தான் கர்த்தர் பார்த்து உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் மரியாள் மீது அவர் கவனம் வைத்து மரியாளை தெரிந்து கொண்டார். அப்படிதான் எப்படி என் பிள்ளைகளை மாற்றுவாரா? அப்படி என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலம் கிடைக்குமா? நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? நல்ல எதிர்காலம் கிடைக்குமா என்று இயங்குகிற பெற்றோரை பற்றி நம்ம தியானிக்கிறோம். இப்படிலாம் வாழ்க்கையில நம்ம வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ மரியாளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அது ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை தான். ஆனாலும் அதை விரும்பி அவள் ஏற்றுக்கொண்டாள். ஏன்னா வசனம் சொல்லுகிறது எப்படி ஆகும்? முதல்ல அவள் பயந்தா, ரெண்டாவது கலங்கினா, அதுக்கப்புறம் அவள் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைத்தா. அவ சொல்றா, இது எப்படி ஆகும்? பயந்தால், வார்த்தையிலே கலங்கினால் இது எப்படி ஆகும்? இன்னைக்கு இந்த 3 வார்த்தை நான் பேசிட்டு ஜெபம் பண்ண போறேன். பயந்தால், கலங்கினால் இது எப்படி ஆகும் என்றால், இன்னைக்கு நம்ம வாழ்க்கை குறித்து நமக்கு ஒரு பயம். என்ன நடக்கும் எதிர்காலத்துல? ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் என் தலைமையில விழுகுது என்று ஒரு பெரிய கலக்கம், இல்ல கலங்கி, ஏன் ஆண்டவரே, ஏன் மற்றவர்களுக்கு இல்லாத இந்த பிரச்சனை எனக்கு மாத்திரம் ஏன் என்ற கேள்வி. என்ன ஏன் தெரிந்து கொண்டீங்க? இந்த பிரச்சனை எப்படி நான் தாங்குவேன்? இது எப்படி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவேன்? இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண என் கையில என்ன ஆதாரம் இருக்கிறது? என்கிட்ட நிதி ஆதாரம் இல்லை, மனுஷ பலன் இல்லை, உதவி ஒத்தாசை இல்லை, அனாதையா இருக்கிற எனக்கு யார் உதவி செய்வா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் ராங்கா போயிருந்தா நான் கவனிங்க. அடுத்த ஒரு பேக் ஸ்டோரியை நான் பார்க்குறேன். என்ன சொல்லுவோம் நம்ம, அதை மரியாளினுடைய அடுத்த சைடை பார்க்கலாம். சைடு ஓகே, அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். இப்போ அவங்க நாசிரியத்திலிருந்து மலை நாட்டுக்கு போறாங்க. எலிசபெத்தை பார்த்துட்டு திரும்பி வரும் பொழுது தகப்பனுக்கு தாய்க்கும் இந்த விஷயம் தெரிய அவங்க கர்த்தருடைய வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கலனா அவளை என்ன பண்ணியிருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? அடிச்சிருப்போம். சிலர் வீட்டை விட்டு விரட்டி இருப்பாங்க. சிலர் கண்ணும் காணாம இந்த குழந்தையை கலைத்து இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் நமக்கு ஆவறதில்லை, இதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறதில்லை என்று சொல்லி பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களுமே எதிரியாய் மாறியிருப்பாங்க. நான் அதர் சைடு சொல்றேன், அதர் சைடு. ரெண்டாவது, இந்த செய்தி யோசேப்புக்கு தெரிஞ்சிருந்தா, தெரிஞ்சிருச்சு, பட் தெரிஞ்ச பிறகு அவன் விவாகரத்து பண்ணியிருந்தா தாலி. மூணாவது அதர் சைடு, இது சட்டப்பூர்வமாக தவறு. பிரமாணத்தின்படி
கட்டளையின்படி தவறு. திருமணத்துக்கு முன்பு கர்ப்பம் தரிக்கிறவங்க கல்லெறிந்து கொல்லப்படணும், கொலை செய்யப்பட வேணும். இந்த 3ம் தவறா போயிருக்கும். ஆனா இதெல்லாவற்றையும் அவ மனதில் வைத்து இல்ல சிந்தித்து கொண்டிருந்தாள். 3 பயம், 2வது கலக்கம், 3வது இது எப்படி ஆகுன்ற ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி வாழ்றீங்க? எத்தனை பேர் இப்படி வாழ்றீங்க? இது எப்படி ஆகும்? இது எப்படி போய் முடியும்? என்னவா நடக்கும்? சூழ்நிலை எப்படி மாறும்? ஒரே ஒரு விடையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தெய்வத்துடன் சொன்ன வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்ன கூடாத காரியம்? எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, எந்த போராட்டம் ஆனாலும் சரி, எந்த தேவையானாலும் சரி, உலகத்தில் எதுவும் நடக்காது, முடியாது, எல்லாம் கைவிட்டாலும் சரி, மருத்துவர்கள் கைவிட்டாலும் சரி, அல்லது நமக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, தீர்ப்புகள் நமக்கு விரோதமாய் வந்தாலும் சரி, எல்லாம் ராங்கா போனாலும் சரி, உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டாலும் சரி, திருமணம் ஆகாமல் போனாலும் சரி, இப்படி பலவிதமான காரியங்கள் உலகத்தில் இது நடக்காது, இது சாபம், அவ்வளோதான், அவங்க வாழ்க்கையில் இவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப் என்று சொன்னாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்ம இந்த காலை வேளையிலே தேற்றுகிறார். தேவனால் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாக்குத்தத்தம், உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி நிறைவேறும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை சொந்த தெய்வமாக, அவரே தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை நம்ம சொந்தமாக கொண்டிருக்கிறபடினால நமக்கு ஒரு சேதம் வராதபடி அவர் காத்துக்கொள்வார். அவரால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றுமில்லை. திரும்ப சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றுமில்லை. உலகத்தில் இருப்போனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் புதிதாய் இந்த இடத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இந்த கிருபையின் கரம் இருக்கட்டும். இந்த நாளிலும் கூட பலவிதமான கேள்விகள், பலவிதமான பயங்கள், பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான மனசில பாரங்கள், குழப்பங்கள், எப்படி நடக்கும் என்ற அங்கலாய்ப்புகள், சிந்தையிலே போராட்டங்கள், இப்படி தெளிவில்லாதிருக்கிற ஒரு வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தெளிவு உண்டு பண்ணுவீராக. சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளை உண்டு வருவீராக. தீமையும் நன்மையாக மாற்றி தருவீராக. அதிசயம் செய்கிற கர்த்தர் எங்களோடு இருக்கட்டும். நம்பி இருக்கிறோம். எங்களை வெட்கப்படாதீங்க, எங்களை வெட்கப்படுத்தாதீங்க அப்பா. நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். எல்லா பலவீனங்களும் மாறட்டும். திருமணமாகாத பிள்ளைகள், வேலையில்லாதவர்களுக்கு அதிசயம் செய்யும். சரீர உபாதைகளோடு இருக்கிறவர்களுக்கு பலத்தை தாரும், சுகத்தை, ஆரோக்கியத்தை தாரும். இந்த மழையினாலே ஒரு சேதமும் யாருக்கும் வராதபடி காத்துக்கொள்ளும். எல்லாருக்கும் பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.